அன்பு நண்பர்களே, நமது பாரம்பரியத்தின் மீதான பெருமையுடன் அடிமைத்தன மனநிலையிலிருந்து முழுமையான விடுதலையும் சமமாக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1090 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1835ஆம் ஆண்டு, மெக்காலே என்ற ஆங்கில நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவை அதன் வேர்களிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிவதற்கான விதைகளை விதைத்து மன அடிமைத்தனத்திற்கு அடித்தளமிட்டதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். 2035ஆம் ஆண்டில் 200 ஆண்டுகளுக்கு பிறகு, அந்த நிகழ்வுக்கு பிறகு 200 ஆண்டுகள் கடந்துவிடும். வரும் 10 ஆண்டுகள் இந்த மனநிலையிலிருந்து இந்தியாவை விடுவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். மெக்காலேயின் கருத்துக்கள் பரவலான தாக்கத்தை ஏற்படுத்தியது நமது மிகப்பெரிய துரதிருஷ்டம். இந்தியா சுதந்திரம் பெற்றது, ஆனால் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுதலை பெறவில்லை. வெளிநாட்டு அனைத்தும் உயர்ந்ததாக கருதப்படும் அதே வேளையில் நமது சொந்த மரபுகள் மற்றும் அமைப்புகள் தவறானவைகளாகவே பார்க்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு சிதைவு நிலவியதை நாம் பார்க்க வேண்டும். அடிமைத்தனத்தின் மனநிலை இந்தியா வெளிநாட்டிலிருந்து ஜனநாயகத்தை கடன் வாங்கியது என்ற கருத்தை வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அரசியல் அமைப்பு கூட வெளிநாட்டிலிருந்து ஈர்க்கப்பட்டது என்ற கருத்தை வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. உண்மை என்னவென்றால், இந்தியா ஜனநாயகத்தின் தாய். ஜனநாயகம் நமது டிஎன்ஏவில் உள்ளது. வட தமிழ்நாட்டில் உள்ள உத்திரமேரூர் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு ஒன்று அந்த சகாப்தத்தில் கூட ஆட்சி எவ்வாறு ஜனநாயக ரீதியாக நடத்தப்பட்டது என்பதையும், மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை எவ்வாறு தேர்ந்தெடுத்தார்கள் என்பதையும் விவரிக்கிறது. மாக்னா கார்ட்டா பரவலாக பாராட்டப்படுகிறது, ஆனால் பகவான் பசவண்ணரின் அனுபவ மண்டபம் பற்றிய அறிவு குறைவாகவே இருக்கிறது. அனுபவ மண்டபம் என்பது சமூக, மத மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் குறித்து பகிரங்கமாக விவாதிக்கப்பட்டு கூட்டு ஒருமித்த கருத்து மூலம் முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு மன்றமாகும். அடிமைத்தனத்தின் மனநிலை காரணமாக இந்தியாவில் தலைமுறைகள் தங்கள் சொந்த ஜனநாயக மரபுகள் பற்றிய இந்த அறிவை இழந்துவிட்டன. இது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாகும். நமது அமைப்பின் ஒவ்வொரு மூலையிலும் அடிமைத்தனத்தின் மனநிலை வேரூன்றி இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். பல நூற்றாண்டுகளாக இந்திய கடற்படையின் கொடி இந்தியாவின் நாகரிகம், வலிமை அல்லது பாரம்பரியத்துடன் எந்த தொடர்பும் இல்லாத சின்னங்களை கொண்டிருந்தது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இப்போது அடிமைத்தனத்தின் ஒவ்வொரு சின்னமும் கடற்படை கொடியிலிருந்து அகற்றப்பட்டு சத்ரபதி சிவாஜி மகாராஜின் மரபு நிறுவப்பட்டுள்ளது. இது வெறும் வடிவமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் மட்டுமல்ல, மனநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தின் ஒரு தருணம். இனிமேல் இந்தியா தனது பலத்தை மற்றவர்களின் மரபு மூலம் அல்லாமல் அதன் சொந்த சின்னங்கள் மூலம் வரையறுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாற்றம் இன்று அயோத்தியாவில் தெரிகிறது.
இந்த அடிமைக்கான மனநிலைதான் ராமத்துவத்தின் சாரத்தை பல ஆண்டுகளாக மறுத்தது. ராமர் ஒரு முழுமையான மதிப்பு அமைப்பாக இருக்கிறார். ஓர்ச்சாவின் ராஜாராம் முதல் ராமேஸ்வரத்தின் பக்தராம் வரை, சபரையின் பிரபு ராமிலிருந்து மிதிலாவின் பகுனா ராம்ஜி வரை, ராமர் ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு இந்திய இதயத்திலும், பாரதத்தின் ஒவ்வொரு துகளிலும் வசிக்கிறார். இருப்பினும் அடிமைத்தனத்தின் மணலை மிகவும் ஆதிக்கம் செலுத்தியது ராமர் கூட கற்பனையானவர் என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் அடிமைத்தனத்தின் மனநிலையிலிருந்து நம்மை முழுமையாக விடுவித்துக் கொள்ள வேண்டும் என நாம் தீர்மானிக்க வேண்டும். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைய வேண்டும், சமூகம் அதிகாரம் பெற வேண்டும் என்றால் நம் ஒவ்வொருக்குள்ளும் ராமர் விழித்தெழ வேண்டும். நம் சொந்த இதயங்களில் ராமர் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். அத்தகைய உறுதியை எடுக்க இன்றைய தினத்தை விட சிறந்த நாள் இருக்க முடியாது.